தம்பி ரகிலா ரஹீல் தனக்கு ரகில் ரகில் வைட் தனது முதல் பந்தை அகல பகந்தாக வீசியுள்ளார். ரகில் ரகில் சிறப்பான முறையில் தடுத்தாடினார் பிரவீன். தனது அணிக்கான 6 ரன்களை சேர்த்துள்ளார். ரகில் ரகில் சிறப்பாக தடுத்தாடினார். Right. White, again white. ஒன்றாகி 4 ரன்கள். ஏபி பிரதர்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஏபி பிரதர்ஸ் வைட் போலர். இந்த கிரிக்கெட் பாக்ஸ்ல உங்க நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? மணி. ஓகே ஓகே. கம்பேக் கொடுத்துருக்காருங்க போலர். ரன்னுங்க. லாஸ்ட் பால். ஏபி பிரதர்ஸ் 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. அடுத்து பந்து வீச ஐஎஸ்பி கதாநாயகன் தாவித் வந்திருக்காருங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்ட்ரைக்ல வந்து பிரவீன் இருக்காரு. அவர் பார்க்கத்தான் வள்ளி, ஆனால் இல்லைங்க.
சூப்பராக போட்டிருக்காருங்க தாவித். இந்த மேட்சை பார்க்க வருகை தந்திருக்கும் டான்சிங் ஒயிட். வாவ், சூப்பரா போடுறாங்க. சூப்பரா போட்டிருக்காருங்க தாவித். இந்த ஓவர 3 பாலுமே டாட் பாலுங்க. பிரவீன் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு. வைட் 3 பால் டாட் பால் போட்டாரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் கொடுத்துருக்காரு. அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அகைன் வைங்க. ஹலோ ஹலோ சூப்பரா அடிச்சிருக்காருங்க. பவுண்டரிங்க. சூப்பரா அடிச்சிருக்காரு. 3 பால் டாட் பால் போட்டாரு. அடுத்து 2 வைடு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. சூப்பரா போட்டு கம்பேக் கொடுத்துருக்காருங்க தாவித். நீ பவுண்டரி அடிச்சா நான் உன்னை விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டு எடுத்திருக்காருங்க. யாரு இங்க வருகை தந்திருக்கும் டான்சிங் ஒயிட். அவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வாங்குவார். அவருக்கு சீனியர் ஒருத்தர் இருக்காரு, லோக்கல் ராஜ். அவர் இப்போ அவைலபிள் இல்லை, நைட்டு மட்டும்தான். அடுத்த பேட்ஸ்மேன் நேம் விஜய். நல்லா போட்டிருக்காரு தாவித். சிறப்பான தடுப்பாட்டம். இரண்டு ஓவர் 24 ரன், 2 விக்கெட், ஒரு விக்கெட் சாரிங்க. ஒரு விக்கெட்டுங்க சாரிங்க. பிரவீன் மட்டும்தான் அவுட். ஜெயன் தனது அணிக்கான 3வது ஓவரை வீசி வந்திருக்கிறார். சூப்பரா போட்டாருங்க. பால் பைஸ். ஓகே அகல வந்தா லீகல் பண்றீங்க. பவுண்டரிங்க. பைஸ்ல 4 போயிருக்கீங்க. ஆனா இந்த பால் சூப்பரா போட்டாரு.
சத்தியமாடா ரியல்மி நோ பால், நாட் அவுட். சூப்பரான டிராமாங்க. அம்பையர் நோ பால் கொடுத்தாரு, ஃபீல்டர் த்ரோ அடிச்சாரு, ஸ்டம்பில் பட்டுது, ரன் அவுட்டான்னு பார்த்தா நாட் அவுட். லெவன் பேர் கொடுத்துருக்காரு, பார்ப்போம். நோ பால். ஒரு என்ன காப்பி ரஞ்சித், என்னப்பா குள்ள ரஞ்சித், காப்பி எங்கப்பா இருக்க? இங்க வாப்பா. சரி சரி, ஓகே ஓகே. காப்பி நேற்று 1 வேணா 2 கேட்டிங்களா? டீ காஃபி பார்த்துங்க. பூஸ்ட் கேட்டிங்களா? ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துட்டு இருக்கீங்க, பார்த்துக்குங்க. இது எல்லாமே நோட் பண்ணுவோம். இன்னைக்கு ஈவினிங் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் தான். எஸ்கேஜி கொஞ்சம் கம்மன் இருங்க. நேற்று போன ஹாப்பிலே இருக்காரு அவர் எம்பிடி. சூப்பராக போட்டாருங்க இந்த குட்லண்டில். வாய்ப்பா இல்லை, லெக் பாய்ஸ். சூப்பராக போட்டு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஜெயந்த். எத்தனை ஓவர்? 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, 2 விக்கெட் இழப்பிற்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன் கமாண்டர் பாக்ஸ் முத்து சாப்பிட போயிருந்தாரு, அதனால தான் இருந்தது. இப்போ அவர் பேசுவார், எல்லாம் கேளுங்க. பேட் ஆஃப் த 35-2 ஒரு நல்ல பொசிஷன் ஏபி பிரதர்ஸை பொறுத்தவரை. இது 35 லாஸ் ஆஃப் 2.
And over number 4, once again, David. அண்ணனை வந்து ப்ரைட் ஆஃப் சென்னைன்னு கூட சொல்லலாம். டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் அண்ட் many யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பயர்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் ஓவர் நம்பர் 4 கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் ஷாட், இட்ஸ் குட் ஷாட். ஐ திங்க் அருண் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட் ஒரு ஹேண்ட்ஸ் போயிருக்கு. அண்ட் நோ ரன்ஸ். டீம் ஆர்இசிசி ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்குவாடாக வந்திருக்காங்க. அதே போல் அரவிந்த் பிரதர்ஸும் பிரேவ் கிரிக்கெட்டர்ஸ் இந்த நேரத்தில் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு முக்கியமான சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுகிறோம். இட்ஸ் பிக் லிஸ்ட். நைட்லி போல் வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த பவுலர்ஸ் வந்து பவுலிங் போடும்போது கட்டாயமாக it's a good shot and just over the finger and in the boundary. 4-6 கிடைக்கும். yes 4 ரன் இன்ஸ்டன்டா கிடைச்சிருக்கு. சூப்பர் பவுண்டரி இது. so many sponsors லிஸ்ட்ல இருக்காங்க, இந்த போர்ட்ல இருக்காங்க. அவங்க நேரத்தில் பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபுட் ஸ்ட்ரீட் அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஜேபிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேபி கந்தன் அவர்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு எப்போ டோர்னமெண்ட் இருந்தாலும் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அந்த கேபி கந்தன் அவர்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். அண்ட் பிளாக் கேப்ஸ் சைனப்பட்ட அவங்களுக்கும், எம்கே பிரதர்ஸ், மரதி ஹோம்ஸ், யாழினி ஹோம்ஸ் அண்ட் மெனி பில்டர்ஸ். மறுபடியும் ஒரு கனெக்ஷன் அருணோட பேட்ல இருந்து. இட்ஸ் மான்ஸ்டர் ஹிட். திஸ் இஸ் மான்ஸ்டர். ஒன் பிரிங் அனதர் ஒன். போன ஷாட்டோட கான்ஃபிடென்ட் இந்த ஷாட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் டீம் ஏபி பிரதர்ஸ் அவங்களோட வேலை கேமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் குட் நம்பர்ஸ் ஆல்ரெடி அண்ட் 10 from last 2 deliveries. nicely played. இது கிளாசிக்கான ஷாட். இது ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா விளையாடிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட த்ரோ அடிச்சிருக்காங்க. கேம் ஒரு ஓவருக்கு 10 ரன். அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிமைனிங் பிக் லிஸ்ட். ஸோ நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு கவுண்ட்லெஸ்ஸாக தான் சொல்லணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. இது வந்து ஆர்கனைசர் சைட்ல இருந்து நம்ம கொடுக்குற நன்றி கிடையாது. இருக்கிற பிளேயர்ஸ் ஒவ்வொரு கிரிக்கெட் லவர்ஸும் கொடுக்குறது. அதில் வந்து ஆர்கனைசரும் இன்க்ளூடிங். ஸோ வி ஆர் நாட் டிவைடட் பை டீம். ஸோ அஸ் கிரிக்கெட்டர்ஸாக வந்து எல்லாருமே ஒரு யுனைட்டாக இருக்கும்போது ஸோ தேங்க்ஸ் வந்து எல்லாருக்குமே தான். இந்த ஸ்பான்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஸோ பர்டிகுலராக ஸோ ஒரு சைடில் இருந்து வந்து தேங்க்ஸ் பண்ணணும். எல்லாருக்கும் சார்பாகவே வந்து உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. நேற்று மேட்ச் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லா பால்லையும் பீர் காலியாக இருக்கும். அது மட்டும் உண்மை. நல்ல வியாபாரம் இருக்கும். அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். எந்த மேட்ச் இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் நேற்று டேயில் வந்து என்டையர் இந்தியாவே ஜாலியாக சந்தோஷமாக ஈஷாலா கப் நம்மளே அப்படின்ற வார்த்தையை கடைசியில் நிறைவேற்றியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா தலை இல்லை கிங் விராட் கோலிக்கு
விஷாலா கப் நம்மளே டிட்டு நம்பர் 5 ஒயிட் சிக்னல் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஸோ இன்டர்நேஷனல் மேட்சஸ் அதாவது வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக ரெஸ்ட்டு, அப்படியே கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். பட் இன்னைக்கிட்டே ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டோட ட்ராஃபி வின் பண்ணுறது. கேசிசி ட்ராஃபி 30th year ஓடுது. ஸோ நல்ல ஒரு பிக்கப் ஷாட், ஷார்ப்பான த்ரோ. ஸோ டீம் அரவிந்த் பிரதர்ஸில் வந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க. மிக்சட் காம்பினேஷன்ஸ். ஐ திங்க் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருந்து தினேஷ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ், டேலண்டடான பிளேயர், ஃபிட்னஸ் ஃப்ரீக். அதர் சைடில் அருண். அரவிந்த் பிரதர்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடோட தான் வந்திருக்காங்க இடையில அகைன்ஸ்ட் ஆதிலவன். நைட்லி போல். ஸோ பாலோட வேகத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து. அந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன் அந்த பால்ல. நைட்லி போல், சேஞ்ச் ஆஃப் லேண்ட், பட் லெக் அம்பையர் வந்து வைட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் அவே. இது ஓவர் த ஹெட். இந்த அம்பையரிங்காக அண்ணன் கனடா போய் படிச்சுட்டு வந்துருக்கிறாரு. அண்டர் -34 degreesல வந்து போயிட்டு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த தாயகம் வந்து ஒரு பிளேயர். அவர் கேசிசி முன்னாள் வீரர், ஒரு நல்ல பவுலர். பிக்கப் ஷாட் அண்ட் இட்ஸ் a maximum and டீம் 50 ரன் ரீச் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் இட் இஸ் மேக்ஸிமம் ஓட 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க டீம் அரவிந்த் பிரதர்ஸ். நேற்று மேல வந்து 109 ரன் விளையாடினாங்க. அதுதான் வந்து டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ரன்னாக இருந்திருக்கிறது. எம்கே பிரதர்ஸ் 109 ரன். நேற்று நாளில் வந்து 2-3 மேட்சஸ் வந்து சரியாக நீங்கள் லைனில் பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால லைவ் பண்ண முடியல தொடர்ந்து. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு டேயில் ஃபுல்லாகவே டெலிகாஸ்டர்ஸ் இருக்கும். ரன் அவுட்கான த்ரூ மற்ற கிரவுண்ட் மாதிரி இந்த கிரவுண்ட் கிடையாது, கம்பல்சரி சொல்லலாம். டோட்டலி டிஃப்ரெண்ட் கிரவுண்ட். பிகாஸ் பீச் மண் இருக்குது, அது மேலே கொஞ்சம் அப்படி கிராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு வருஷம் ப்ராசஸ் இந்த புல் வர வைக்கிறதுக்கு. பக்கத்து கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா தலையில் மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கும், பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் பிளான் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு வருஷம் ப்ராசஸ் கஷ்டப்பட்டு இந்த கிரவுண்ட் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். Pickup shot, super pickup shot, but straight to the hands and wicket. The captain சேஃப்டியா ஒரு ஃபீல்டர், அது ஒரு நல்ல ஃபீல்டர் அந்த பக்கம் ஒழிச்சு வச்சிருந்தாரு. பால் வந்தா பிடிச்சது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி நல்ல சாமி, கையில வந்தா கேட்ச் எடுக்கிற சாமி. விக்கெட் ஃபார் டீம் ஆதிலவன் அண்ட் ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ். டேஞ்சர் மேன் டிபார்ட். தினேஷ் பேக் டு த டக் அவுட்ஸ். 360 விளையாடக்கூடிய பிளேயர், நல்ல ஸ்ட்ராங்கான ஹிட்டர். ஐ நோ ஹிம் பர்சனலி. நல்லா விளையாடுவாங்க, நிறைய இன்னிங்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு டேல வந்து கொஞ்சம் ஈஸியாகவே விக்கெட் விட்டாங்க. நியூமேன் இங்கிருந்து பார்க்கும்போது அது கேஷ்மேன் போல தான் தெரிகிறது. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரின் ஃபேவரட்டான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சாமி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் கோயிலம்பாக்கம் விக்கி அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள். அவரை சார்ந்து 2000 பேருக்கு பிரியாணி போறதா பேசியிருக்காங்க. ஆஹா, அருமையான ஒரு பிக்கப் ஷாட் அண்ட் இட்ஸ் ஹியூஜ். மேக்ஸை நல்ல ஒரு பிக்கப் ஷாட். லென்த் வந்து கரெக்டா பிக்கப் பண்றாங்க பேட்டர்ஸ். அருண் மேன் இன் ஃபார்ம். லைன் அம்பையர்ஸ் வந்து ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, பீச் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பீப்புள்ஸும். அது முக்கியமா நேற்று
அம்பையர்ஸ் அண்ட் லைன் அம்பையர்ஸ் வந்து ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அந்த இடத்துல. Again ஒரு பிக்அப் ஷாட் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருக்கா அப்படின்னா திஸ் டைம் அந்த சர்க்கிள் உள்ளே பிடிக்கிறாங்க, ஒயிட் லைன் உள்ளே பிடிக்கிறாங்க. அண்ட் டீம் R11 ஒரு முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க சூர்யா. ஸோ பேட்டிங் சைடில் டீம் R11 நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் 80+ ரன்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரெஷர். ஸோ அண்டர் 80 அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். பட் ப்ரீவியஸ் கேம் 64 ரன்ஸ் கடைசி ஓவரில் கொண்டு போனாங்க ஐசிசி. இப்போ 80 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவ் டோட்டலாக இருக்கும். ஸோ நல்ல போலிங் ஸ்குவாட். ஸோ பேட்டிங் வந்து ஆப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நல்ல போலிங் ஸ்குவாட் வச்சு அட்டாக் பண்ணலாம். நியூ பேட்ஸ்மேன் ஜான்சன் என்கிற டெவில் பேபி. The Devil Baby from team Aravind Brothers. White signal. ஸோ நல்ல ஒரு பால் இந்த பவுலர் கிட்ட இருந்து. ஸோ வைட் லைனை டார்கெட் பண்ணாங்க. நோ ஃபுல் டாஸ். நேற்று ஒரு ஃபுல் டாஸ் போட்டாங்க மொதல் பால் ஹர்திக் பாண்டியா. நைன்டி பால் கேட்ச் ஆஃப் த மேட்சஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டேல தெரிஞ்சிருக்கோம். சூரியகுமார் அவர் பிடிச்ச அந்த கேட்ச் தான் அந்த ட்ராஃபி. இல்லை அப்படின்னா மில்லர் அடுத்த 2 பால்ல கில்லர் பண்ணிட்டு போயிருப்பாப்ல. நைக்கி பால் அதுவும் வந்து அந்த பவுண்டரி லைனுக்கும் ஷூவுக்கும் வந்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் தான் இருந்தது. அது எதுக்கான டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கப்பா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கப்பான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருந்தது ஷூ அப்படின்னா டாட் பால் டு எண்ட் ஓவர். ஸ்கோர் 66. 6 ஓவர் முடிஞ்ச மாதிரி தெரியுது. 66க்கு எத்தனை விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 4 விக்கெட்ஸ். ஃபார் டாப் விக்கெட்ஸ் டாப் ஆர்டர்ஸ் எல்லாருமே பேட்டை நல்லா விளையாடி இருக்காங்க. இப்போ கடைசி 2 ஓவர் ஒரு மினிமம் 20 to 25 ஆட் பண்ணாலும் 90 ரன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நல்ல சான்சஸ் இருக்குது அரவிந்த் பிரதர்ஸ்க்கு. நீட் டு கம் பேக். ஆலி சிசி வந்து இந்த 2 ஓவர் ஃபைட் பண்ணி ஒரு அண்டர் 10 ரன்ஸ் 15 ரன்ஸ் பிடிச்சாங்கன்னா கூட 80 ரன் அப்படின்றது செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கு ஒரு பிலீவ் இருக்கும். 8 ஓவர் 80 விளையாடலாம் அப்படின்ட்டு. பட் 90 அப்படின்றது என்ன ஒரு ப்ரெஷர் டோட்டல். ஸோ கேஃபோன் அண்ட் ஜான்சன் டிட்டோ. நைஸ் பால். இட்ஸ் லீகல் டெலிவரி. நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் ஜங்கிள் கோகுல் அவர்களை வருகை என வரவேற்கும். ஜங்கிள் கோகுல் அவர்களை வருகை வரவேற்கும். Two good deliveries. So bad as attacking பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலே நிறைய பீட்டன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. A good shot. Straight to fielder for 3 ball, only 1 runs. சென்னையில் வந்து ஒரு கார்பரேட் டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படின்னா அந்த கார்பரேட் டோர்னமெண்ட்டில் எப்படியாவது இந்த ஏஜிஎஸ் குரூப் வந்துடும். ஏன்னா சென்னையில் விளையாடுற டென்னிஸ் பால் வர எல்லா பிளேயர்ஸும் ஏஜிஎஸில் தான் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. லிஸ்ட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. நல்லா கிரிக்கெட் விளாடுறது அப்ளிகேஷன் போட்டு ஏஜிஎஸில் வேலை வாங்கிடுறாங்க. அது வந்து கிரிக்கெட் கோட்டாக்குமே தனியாக வச்சுருக்குறாங்க. ஒரு 3 டீம் போடுற அளவுக்கு. அப்புறம் சிடிஎஸ் டீம் அது 2 டீம் ஒன்றும் நல்லாயிருக்கும்.
Nicely bowled and it's a wicket. அடுத்த பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் வேகமாக வாங்க. ரகில் Actually, new batter coming in, Kamal and Dinesh and Kamal brothers. Dinesh வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் ஒரு 1 year இருக்கும் முகப்பேரில் பேசிட்டு இருக்கும்போது கட்டாயமாக ஒரு நல்ல ஹைக்கு போவாங்கன்ற விஷயம் அன்றைக்கே பார்த்துருந்தோம். இந்த வருஷம் வந்து தினேஷ் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு அஃபிஷியலாக உள்ள விளையாட போகிறாங்க. டிஎன்பியில் விளையாட போகிறாங்க. சென்னையிலேருந்து போன கிரிக்கெட்டர், எஸ்சிசிலேருந்து விளையாடின கிரிக்கெட்டர். அது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கே இருக்கிற சென்னை கிரிக்கெட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹைக் வரணும்னு சொல்லிட்டு விஷஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் 70, லாஸ் ஆஃப் 5. ஓவர் முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் ஓவர் ப்ராசஸில் இருக்குது. White signal. Rahil. So Kamal on strike மறுபடியும் வராரா? வராரா? ஓகே. So நியூ மேன் ஸ்ட்ரைக் பண்ண உள்ள வராங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு கேப்டன்ஸ் ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் பாலாசிசியோட கேப்டன். ஓ மை காட், நோ டைமிங், வெரி குயிக். ரயில் மாதிரி போறாரு. இதுதான் ரொம்ப ஈஸியா வந்துடும். இவங்க பேர்லாம் வச்சுன்னா அவங்க கவுண்டர். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த எக்ஸ்பிரஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் போதான். வேற கால்குலேட் பண்ணி சொல்றாங்க 350 ஸ்பீட்ல. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு ரெண்டு டீம் கேப்டன் வெல்கம் பண்றோம். ட்ரீம் 11 கேப்டன் அண்ட் பாலாசிசி கேப்டன். அதுக்கு அடுத்த மேட்ச் வேர்ல்ட் 11 வர்சஸ் பல்லு பாய்ஸ். அவங்க கொஞ்சம் மல்லு பாய்ஸ் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும் இந்த இடையில. ஸோ 1வது மேட்ச், 2வது மேட்ச், 3வது மேட்ச், 4வது மேட்ச், 5வது மேட்ச், குவார்டர் 1, குவார்டர் 2, செமி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நல்ல பேக்கேஜ் இருக்கு இடையில. வீட்டில் வந்து சாப்பாடு கட்டணும் வந்து கூட நீங்கள் பீச்சில் வந்து மேட்ச் பார்க்கலாம். நியூ பேட்டர் உள்ள வந்திருக்காரு கமகம பன்னீர். இவரும் ஒரு டேஞ்சரான பிளேயர் தான். எந்த நேரத்தில் ஆடுவார்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியாது, அவங்க டீம் மட்டும் தெரியாது. ஆனால் நல்லா ஆடுவார். கனெக்ஷன் இதான் நான் சொன்னேன். பன்னீர் அப்படின்னாவே வாசம் தான். பன்னீர் அப்படின்னாவே வாசம் தான். நல்லா வீசும் காத்துல. அது கடல் காத்துல அழகான பன்னீர் வாசம். வீசுல மாட்டுச்சு மீன் தொக்கா ஞாயிற்றுக்கிழமை. இது ஒரு டைலாக் இருக்கு. மழை பெஞ்சா மண் வாசம். ஒயிட் சிக்னல். மழை பெஞ்சா மண் வாசம், கடல் காத்துல பன்னீர் வாசம். ஆஹா, ஸ்விங் அண்ட் மிஸ். உடனே லென்த்தை சேஞ்ச் பண்றாங்க. இருந்தாலும் டேஞ்சர் ஃபெலோ இன்னும் கிரீஸ்ல தான் இருக்க. வாய்வே மாயம் படத்தில் கமல்ஹாசன் இரும்பு வர மாதிரி இரும்பு வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 150 இரும்பு வருது. லாஸ்ட் குட் ஷாட்.
ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். செட்டில் ஆகிறாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட். இது 3 பாலுக்கு 7 ரன் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரைக் ரேட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்க. 234 33.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. கிளாஸியான ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹரி. ஸ்மார்ட் ட்ராப். நல்ல ஒரு த்ரோ. சூப்பரான ஒரு த்ரோ. பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷ். டீம் அது11க்கு அகைன்ஸ்டா அரவிந்த் பிரதர்ஸ் இருக்காங்க. வந்த எல்லா பேட்டருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ஏர்லியா டாப் ஆர்டர்ஸில் விளையாடின பிரவீன் அண்ட் ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா விளையாடிருந்தாங்க. ஸ்கோர்ஸ் 80+ இருக்கு. ஸோ ஜெய்சிங் 81 டார்கெட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 81 டார்கெட். 82 அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரன் கொஞ்சம் ஒரு விட்டு பண்ண மாதிரி இருக்கு. செக் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குதான் இங்க பாருங்க பக்கத்துல இருந்து 12 மேன் பர்ஃபெக்டா ஒரு வேலையை பண்ணிட்டு போறாங்க. இதுக்குதான் அந்த ஒரு ரன் எங்க வந்து கிடைக்குன்னா 12 ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் வந்து கோயிலம்பாக்கம் விக்கி அவர்களுக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே. இந்த பிறந்தநாள்லாம் வந்து ஒரு 20-25 வயசு தான் கொண்டாட முடியும். அதுக்கப்புறம் வந்து வயசாயினர் மாதிரி ஃபீலிங் ஆகும். அதனால வந்து பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண முடியாது அவ்வளோவா ஃபீல் பண்ணி. பேட்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வந்துருங்க ஓப்பனிங் பேட்டர்ஸ். ஹலோ ஹலோ ஜான்சா கேக்குதா? ஜான்சா கொஞ்சம் ஆன்சர் பண்ணு. உன்னதான்டா சவுண்டு காட்டா கேக்குதான்னு மட்டும் சொல்லு. கை காட்டு. சவுண்டு உன்னதான்டா பேசி உங்ககிட்ட தானே பேசு. சவுண்டு கிளியரா கேக்குதா? ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. டீம் ஆதிசிசி டீம் மேட்ச் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா பேட்டர்ஸ் உள்ள அனுப்புங்க. இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே டன்.
It's a first wicket and it's a big wicket. The mother ball. A very stunning wicket. It's a big wicket for Harish. So a lot of expectations in the player Malayana the ground and alla விளையாடி இருக்காரு previous yearsல. The first ball wicket and team got a big fish. So new batter Sachin. So Hari and Sachin combination ஆட் பண்றாங்க. So ஹரிஷ் உண்மையிலேயே லூஸ் பண்ணிருக்காங்க இந்த கேம்ல. இது பெரிய விக்கெட் அவங்களுக்கு. So யார்கர் டெலிவரி பின்னாடி இங்க பண்ணி ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. இதான் வேணும்னு கேட்டு வாங்குறாரு பவுலர் கிட்ட இருந்து. அனிங்க சிங்கம் risky single டீம் ஆதி 11 எடுக்கிறாங்க. ஒரு பெரிய கேம் ரெண்டு டீமுக்குமே. ஏன்னா மொதல் கேம் வின் பண்ணாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளோ மொதல் கேம்லேருந்தே கிடைக்கணும் ரெண்டு டீமுக்குமே. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எண்ட் ஆஃப் 1 ஜஸ்ட் 3 runs 3 ரன் தான் அப்படின்னும் போது இது நல்ல ஓவர், தரமான ஒரு ஓவர் நவீன் கிட்ட இருந்து. பவுலிங் அட்டாக் எப்படி இருக்கின்றத பார்க்கணும் டீம் அரவிந்த் பிரதர்ஸ் கிட்ட இருந்து. பேட்டிங் அட்டாக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நல்லா இருந்திருக்கு, அருமையான ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. டாப் ஆர்டர்ஸ் 5-6 பேட்டர்ஸ் தான் விளையாடினாங்க. தேவையான ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. வின்னிங் ஸ்கோர்ஸ் போர்டில் இருக்கு. ஸோ ஓவர் நம்பர் 2. ரியலி வெல் பவுல். ஸோ யார்கர் ஷூவில் பட்டிருக்கு. நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கும் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்க பவுலர்ஸ்க்கு. The connection, a low full toss, super connection. Sachin கிட்ட டீம் ஆதி 11க்கான முதல் வேட்டை, தங்க வேட்டை ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த காலத்தில் தங்க வேட்டை என்று ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. 200 கிராம் தருவாங்க. இப்போ வந்து பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 1 கிராமே வந்து 6000 7000 போயிடுச்சு. சும்மா ஒரு ஆன்சர் சொன்னாவே போதும், 1 கிராம் 2 கிராம் கொடுத்துருவாங்க. One more connection, one bring another one. Oh my God! பேரு சச்சின், ஆனா சேவாக் மாதிரி அடிக்கிறாரு. சூப்பர் ஷாட், 2 மேக்ஸிமம். சச்சின் தான் அடிப்பாரு. ஆனா வந்து சச்சினா சேவாக்கா அப்படின்னா ஹிட்டிங்க்கு எப்பவுமே வந்து நம்ம தலை சேவாக் தான். பிரின்னு பிடிப்பா அப்படி. அந்த சவுண்டு, அந்த சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வெடி இல்லை, அந்த சரவெடி.
ஒரே ஒரு வெடி வெடிச்சா மட்டும்தான் சத்தம். சரவெடியாக வெடிச்சுன்னா அது வந்து சம்பவம். 2 ball 2 Maxi. லவ்லி பால். இந்த தடவை கம்பேக். அருமையான ஒரு பால். நல்ல ஆப்ஷன் வச்சிருக்காரு பவுலர். யார்கர் லென்த் 2 டாட் பால் கிடைச்சிருக்கு. அந்த ஷூவை டார்கெட் பண்றாரு. So once again ஒரு நல்ல ஷாட் to the offside, long offல. So couple of friends, Bala CC captain and Dream 11 captain. ரிப்போர்ட் பண்ணுங்க அசோக். So end of 2 17 loss of 1 wicket. சந்தோஷ் இருக்கானா காசு போடுறதா சந்தோஷ் போடு. Okay, new man into the attack. Kamal. So left arm. சரி ஆன் பண்ணியாவது விட்டு போடா போட்டு நிங்கடா வா இங்க வா. ஆஹா அருமை. இந்த லென்த் அருமையான ஒரு லென்த்தோட ஆரம்பிச்சிருக்கு. It's a good length. So bowler dream length இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேட்டரை மிரட்டணும்னு நினைப்பாங்க ஒரு நல்ல ஒரு பவுன்சரோட. நைட்லி பிளேட். சூப்பரான ஒரு பிளேட். பார்த்து மோதிக்குங்க. Shot, what a pickup shot. This is beauty from Sachin. So 1 2 3வது maximum. The one man show because team earlier ஒரு விக்கெட் அது முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணிருந்தாங்க. So team அரவிந்த் பவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் now பேட்டர்ஸ் வந்து ஃபைட் பேக் பண்றாங்க with maximum 3 maximums. இன்னும் கரெக்டா 60 ரன் விளையாடணும். 33 பால்னு 60 ரன் கிட்ட விளையாடணும். 58 போல தெரிகிறது. 58 59 நைன்டி பால் பட் வைட் சிக்னல். டிசப்பாயிண்டட் ஃப்ரம் தி bowlers. ஸோ யங்ஸ்டருக்கு சேலஞ்சிங்கான ஒரு ஓவர் இது. ஏன்னா நல்ல ஃபார்ம் இருக்கு ஒரு பிளேயர். இஸ் இன் குட் ஃபார்ம். ஆல்ரெடி ஹிட் 3 மேக்ஸிமம். That's my boy. இந்த ஒரு செலிப்ரேஷன் பின்னாடி இந்த கீப்பர் கிட்ட ஒரு நல்ல எனர்ஜி பாஸ் ஆகுது டீம்மேட்ஸ்க்கு. கைஸ் டீம் ட்ரீம் 11 அண்ட் பாலா சிசி உங்களுக்கான 11 யாராரு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி கொஞ்சம் எங்க ஆர்கனைசர் கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுங்க. பவுன்சர் அந்த பால் அடிச்சு பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஷாட் சூப்பர் பிக்கப் ஷாட். லென்த்தை சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு பிக்கப் ஷாட் கிடைக்குது. போன பால் ஒரு பவுன்ஸு. பவுலரோட அடுத்த பாலே வந்து யார்கர் இருந்தது. ஸோ நல்லாவே ரீட் பண்ணிட்டாரு பேட்டர். அவ்வளோதான். போன பால் பவுன்ஸ். இந்த பால் கொஞ்சம் ஓவர் பிச் வரும் இல்லைனா வந்து யார்கர் வரும்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்திருக்காங்க. மேக்ஸிமம் டு எண்ட் ஓவர் அண்ட் டீம் ஆர்சிசி ஒரு ஃப்ளோக்கு வராங்க. 3 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு. 31 லாஸ் ஆஃப் 1. டார்கெட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் 80
ஓவருக்கு 51 ரன். 82ன்றது தான் டார்கெட். இப்போ 31 மைனஸ் 81 மீதி 51. ஒரு ரன் குறையிற மாதிரி இருக்கும், அதான் வினிங் ரன். நம்பர் 4 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சமிதா வாஸ் மாதிரி அந்த தஹீர் அவர்கள் டீம் அருண் பிரதர்ஸ்க்கு. ஜார்க்கண்ட் அணியிலேயே ஸ்ட்ரைக் சேஞ்ச் நடக்குது. மறுபடியும் சச்சின் ஆன் ஸ்ட்ரைக்ல. டீம் ட்ரீம் 11 அண்ட் பாலாஜிக்கு வந்து இது ஃபைனல் கால். ரெண்டு டீமுக்குமே யார் முதல்ல ரிப்போர்ட் பண்றாங்களோ செகண்ட் ரிப்போர்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓவர் ரிடியூஷன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. போல நான் கொஞ்சம் பிரவீன் வெயிட் பண்ணேன். எங்க திருவாரூர் கோட்டு மாதிரியா என்ன பிரச்சனை அதுக்கு புரியாது. பாகு போவோம், அதுதான் எருமாடு. என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரீம் 11 அண்ட் பாலாஜி சப்போர்ட் பண்ணுங்க. பாலாஜில இருந்து அசோக் இருக்காரு. அசோக் செய்யணும், அது என்னன்னு சொல்லுங்க அசோக். ஒரு வழியாக அந்த மாடி வீரர்கள் மாட்டை வந்து அப்ரூவ் படுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தங்க நாணயம் காத்து கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு ஐடியா. டீம் அரவிந்த் அப் டு உள்ள வந்துருக்கிறாரு பன்னீர் பிரவீன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் டீம் ஏபிக்கு. ஒன்னு ரெண்டு தான் மிஸ் ஆகுது, மற்றதை எல்லாத்தையும் பிக்கப் பண்ணு. அள்ளி கூடையில போடி மீறி. And one more maximum for team R11. தான் 1 பாயிண்ட் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க ஒரு 50, அந்த பக்கம்
ஆனால் டீசெண்டான பாட்டு கேட்கணும். ஹிந்தி பாட்டில் கேட்டிங்கன்னா ப்ளே பண்ண முடியாது. ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரேப் இருக்கு. ஹிந்தியும் போடுவீங்களா? ஓகே. அவர் எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க செக் பண்ணுங்க. Okay boys, back to the action. So 50-50 done from both side. இன்னும் வந்து 24 பாலுக்கு 42 ரன் ஆடணும். நேரங்கள் விருப்பம். ஒரு பாட்டுக்கு 100 ரூபா மட்டும்தான் கட்டணும். 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாடல் ஒழிக்கப்படும். அதுக்கு டான்ஸும் இருக்கு. புஷ் பண்ணுங்க வேணுமா? Number 5. Something happened there. Tempa edge and but Hari walking away. So டீசெண்டா வெளில வராரு. அம்பையரோட சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வெளியில வராரு. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் ஹரிக்கு வந்து பார்க்குறோம். ஐபிஎல்ல வந்து பிளேயர் செலக்ட் ஆகிட்டு ஏதாவது புதுசாக ஒரு டீமுக்கு விளையாட போகும்போது எங்கள் லாங்குவேஜ் ப்ரெஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வினோத் பன்னீர் அந்த பேர் சொல்லும் போதே வந்து ஒரு வாசனை, மண் வாசனை அடிக்குது. அவர் அடிச்ச 6. கேப்டன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பின்னாடி நான் அப்படி போகிறேன், இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன், பின்னாடி நீங்கள் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் பிளேயர். விஜய் ஒரு நல்ல கீப்பர். பட் இன்னைக்கு வந்து அந்த வேலையை பன்னீர் பண்ணுறாரு. அது கான்ஃபிடண்டாக பண்ணிடல. டீமை லீட் பண்ணுறதை பண்ணிடலாம். டீம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இது ஒன்றும் 50-50 கொண்டு போயிருக்காங்க ரெண்டு டீம். அண்ட் பேக் டு ஸ்ட்ரைக் வந்து சச்சின் மேன் இன் ஃபார்ம். No ball call and இது பெரிய ஹிட்டாக மாறி இருக்கிறதா அப்படின்றத பார்க்கலாம். இது சூப்பர் ஹிட் ஷாட். 1+6 மொத்தம் 7 ரன். அதை தொடர்ந்து அப்படியே ஒரு ஃப்ரீ ஹிட்டும் வர இருக்கிறது. இதுவே ஒரு ஃப்ரீ ஹிட். இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரீ. ரேஞ்ச் இல்லைங்க. அகைன் ஒரு நோ பால். நோ பாலில் இன்னொரு நோ பால். நல்ல ஷாட். பபுக்கான சான்ஸ். Oh my God. A big chance and hard chance. எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கேமோட டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கும். டீம் அரவிந்த் வித் பெரிய மிஸ். பட் நத்திங் ராங் வித் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சப்போர்ட். டஃப் சான்ஸ். ஹாட் ரைட்.
Nicely played through the covers. It's open ஆதான் இருக்கு ஃபீல்டர் ஒரே ஃபீல்டர் தான் டபுள் கார்ட சான்சஸ் இருக்கும் ஆனா அகைன் ஒரு நோ பால் சிக்னல் அம்பையரோட கை அப்படியே நோ பாலே நின்று கை வலி போகுது மூணாவது நோ பால் இட்ஸ் a problem with overstepping nothing behind the line மேல கால் இருந்தாலுமே நோ பால் தான் அது இந்த பக்கம் வந்து கொஞ்சமாவது இருக்கணும் அதுதான் நம்ம ரூல்ஸ் ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்றத அம்பையர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிளியரா நேற்று நம்ம மேட்சை செகண்ட் ஹாஃப்ல வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா எந்த ஒரு பாலும் நோ பால் போடாது கடைசி 5 ஓவருக்கு வந்து பவுண்டரியே போடாது நம்ப முடியல இன்னொரு டிராஃபி எதுக்கு ஆர்குமெண்ட் ஓகே தேங்க்யூ அம்பையர் அவர் ஒரு ஃபாரின் அம்பையர் அவர் கனடாலேருந்து கால் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு மார்க் பிரதர் அவருக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பிகாஸ் அவர் பிசி ஃபெடரில் இங்கே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் ராசன் அவர்கள் நோ பால் +2 ரொம்ப நல்லா எனர்ஜியோட போலிங் போட்டுருவாரு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு அழிச்சிருக்கும் போல தொடையில் தாக்கப்பட்டிருக்கிறார் பட் இதெல்லாம் வீரனோட வாழ்க்கையில் சகஜமப்பா லாஸ்ட் பால் அருமையான ஒரு கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பிக்கப் ஷாட்ஸ் நிறைய இருக்குது கையில லெக் சைட்ல விண்டு பால் ஃபயர் பால் அப்படின்னும் போது எனக்கு ஓகே நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு சச்சின் unstoppable moment and end of 5 team score 61 loss of 2 wickets இப்போ 17 பாலுக்கு 20 கேம் பேட்டிங் சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு ஒன் மோர் கனெக்ஷன் அடிச்சா ஆகாய மார்க்கம் தான் எல்லாரும் வானத்தை பாருங்க புள்ளியா ஒரு விஷயம் நடந்துகிட்டே போகும் அது என்ன அப்படின்னா பாலு ஃபயர் பாலு அது வந்து ஃப்ரீயா வந்து உலகத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்குது பாலு எந்த ஒரு காசும் கிடையாது அதுக்கு பொறுத்தவரையிலும் நல்லா வானத்துக்கு மேலே போகுது கடலில் இருக்கிற தண்ணியை பார்க்குது வானத்தை பார்க்குது மறுபடியும் மண்ணுக்கு வந்துடுது ஏஜென்ட் அருமையான ஒரு விஷயம் டீம் ஏபி பிரதர்ஸ்க்கு லேட்டா ஒரு விக்கெட் கிடைக்குது ஆனா 50 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த விக்கெட்டை விடுறாரு சச்சின் 25 பால் 51 இன்க்ளூடிங் 7 மேக்ஸிமம்ஸ் 4ல அடிக்க மாட்டேன் 6 மட்டும் தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அடிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு இந்த டோர்னமெண்டோட முதல் 50 எல்லாருமே கை தட்டலாம் யோசிக்காதீங்க நல்லாவே கை தட்டலாம் இந்த மியூசிக் ஆனது காமன் மியூசிக் இந்த மியூசிக் இந்தியாவில் இருக்க எல்லா முறையிலும் நீங்க கேட்கலாம் டிஜே ஷார்டேஜ் அப்படின்றதுனால டைனோவை நாங்கள் டிஜே போடுங்க கையில் இருக்குது எல்லாத்தையும் முறுக்கிக்க ஈஷாலா கப்னவதே அப்படின்ற ஒரு வார்த்தை இனி விராட் கோலியின் வாழ்க்கையில் இல்லை ஏன்னா கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது T20 வேர்ல்ட் கப் விராட் கோலியை வந்து விரட்டி கலாச்சாரம் எல்லாருமே நைட்லி பிளேட் ஸோ ரன் பால் கேம் இந்த இடத்துல வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்கும் டோர்னமெண்ட்டில் டீம் அரவிந்த் பிரதர்ஸ் அப்படி நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க 14 பால் 13
நைஸ் பால் அண்ட் ஒரு அப்பீல் பண்ணுறாங்க லெக் அம்பையர் அண்ட் சைடு அம்பையர். நேற்று டேல வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாள், அருமையான ஒரு நாளாக அமைஞ்சது. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது, 0 ஆர்குமெண்ட் 0 கன்ஃபியூஷன். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு சண்டே, அந்த பேர்லேயே இருக்குது சண்டே. சண்டே சண்டே தான், சண்டே தான். விக்கெட்னு கொடுத்துருக்கிறாங்க, 2 பேரும் பேசி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. And it's a wicket. And batter was சின்ன disappointed. The team score 69, loss of 3 at the moment. 14 பாலுக்கு 13. Less tension, more work. More work, less tension. எஸ், உண்மையாக அதுதான். ஒர்க்கு தான் டென்ஷன் அப்படின்னா ஒர்க்குக்கே போக தேவையில்லை, ஃப்ரீயாக வீட்டில் இருந்தோம். ஆனால் சோறு மட்டும் கொஞ்சம் பார்த்து அது கிடைக்கல, இன்னும் டென்ஷன் ஆகும். ஆனால் லைட்டாக வேலை செஞ்சுட்டு வெயிட்டாக சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு ஜூட் விட்டுற வேண்டியதான். ஓகே, நியூ பேட்டர் அட் ரீஸ் Savary Black Buster. அடுத்த மேட்ச்க்கான டீம்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க. 6 hours கம்ப்ளீட் ஆயிருக்கு. 69 லாஸ் ஆஃப் 4. இந்த 70 ரன்ல கிட்டத்தட்ட 54 ரன் சச்சின் விளையாடுனது. ஒரு 80% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அந்த பேட்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் கடைசி 2 ஓவர்ல இந்த ஸ்கோர் 12க்கு 13. ஒரு ரன் பால் கேம். இந்த கேம்ல வந்து 2 டீம் உள்ள பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நொடியில் மாறி ஆட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுக்கு நேற்று நடந்த இந்தியா ட்ரீம் 11 வெர்சஸ் பாலா சிசிக்கான டாஸ்ல நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நலன் தொழில ஊர்னவன் ட்ரீம் 11 வெர்சஸ் பாலா சிசிக்கான போட்டியில டாஸ் பண்ணியிருக்கிறது ட்ரீம் 11 அண்ட் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். சர்ப்ரைஸான மூவ் ட்ரீம் 11 கிட்ட இருந்து. எப்பவுமே போலிங் போடுவாங்க அதிகமாக, பட் இந்த மாதிரி வந்து பேட் பண்ணுறாங்க. கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து யோசிச்சு விளையாடக்கூடிய டீம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா பாலா நல்ல ஒரு பேட்டிலாக இருக்கும் போது அடுத்த மேட்ச் ரெடியாக இருங்க.
90 ball பிரவீன். நியூ பேட்டர் ரஹீல் உள்ள வந்திருக்காங்க. அவருக்கு பிரவீன் bowling போட்டுட்டு இருக்காரு. ரன் பால் கேம் பிரஷர் கேமா மாறி இருக்கு. இப்ப the first 2-3 deliveries ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கு மொத்தத்துல 4 பால்ல. இங்க வந்து 90 ball, what a comeback. சூப்பரான ஒரு பால், அருமையான ஒரு பால். 5 பால்ல ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கு. வரலாம் 70 ரன் வந்திருக்கு. இன்னும் 12 ரன் வேணும். 7 பாலுக்கு 12 ரன். கட்டாயமா ஒரு பவுண்டரி விளையாடணும்ன்ற கண்டிஷனுக்கு வந்திருக்கிறாங்க பேட்டர்ஸ். ரன் பால் கேம்ல இருந்தது, இப்போ பவுண்டரி விளையாடணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்திருக்காங்க. 7 பால் 12 ரன்ஸ். Swing and miss. What a over. சூப்பரான ஒரு ஓவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு பிரவீன். எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து இங்க விளையாடி இருக்கு. ஒரே ஒரு ரன்னுக்கு ஒரு ஓவரை போலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று கேம்ல பும்ரா எப்படி 2 ரன்னுக்கு போலிங் போட்டு கேம் நம்ம பக்கம் இழுத்து வந்தாரோ அதே போல ஒரு அருமையான ஓவர் அரவிந்த் பிரதர்ஸ்க்காக. பிரவீன் இன்னும் கேம் முடியல, 6க்கு 12. ஆனா ஒரு ஹோப்பை போட்டிருக்காங்க டீம் அரவிந்த் பிரதர்ஸ் அகைன்ஸ்ட் ஆதி 11. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்து ஒரு ப்ரெஷர் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க டீம் ஆதி 11 பேட்டர்ஸ். மச் நீடட் கேம் ரெண்டு டீமுக்குமே. 6 பால் 12 ரன்ஸ். இந்த கேமை வின் பண்ணி ஆகணும். ஏன்னா டூ ஆர் டை கேம் விளையாடினாதான் அடுத்த சுற்று. 6 பால் 12 ரன்ஸ். அண்ட் 8வது ஒரு போற அந்த பவுலருக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் கமலஹாசன். கமல் அந்த கமல் இல்லை, இவர் வேற கமல். ஆறுக்கு 12 இந்த அற்புதமான மேட்சை இணைந்து வழங்குவோர் டிஜே டெவலப்பர்ஸ் மற்றும் காசா கிராண்ட். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 6 பாலுக்கு 12 சீரியஸான அந்த ஃபைனல் ஓவர் கமல் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால். புல் ஷாட்கான ட்ரை இந்த பேட்டர் கிட்ட இருந்து, பட் ஒரு ரன் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் ரன்னுக்கான சான்சஸ் பண்ணியிருக்காங்க. பன்னீர் கொஞ்சம் டிலே இல்ல, ரொம்பவே டிலே. ஆனா நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல வந்து ரன் அவுட் ஆகிற அளவுக்கு குயிக்கா இருந்திருக்காரு. செகண்ட் ரன்னுக்கான ட்ரைல ரன் அவுட் ஆயிருக்காங்க. சூர்யா சான்ஸ் இருக்கிறார் இந்த கேம்ல. 5 பால் 11 ரன்ஸ். ஸ்விங் அண்ட் மிஸ். அம்பையர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, ஸ்டன் அப்படியே நிக்கிறாரு. 2 பால் 2 குட் டெலிவரிஸ். 4 பாலுக்கு 11. பிரஷர் எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு. நேற்று கிளாஸனோட இன்னிங்ஸ் அவ்வளவு கிளாஸா இருந்தது அகைன்ஸ்ட் இந்தியா. வயிற்றுல புளிய கட்சி அவர் எடுத்ததுக்கு அப்புறம் கேம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஏபி. 4 பாலுக்கு 11. 2 யங்ஸ்டருக்கு நடுவில் நடக்கிற பேட்டர். கமலா தினேஷா, சாரி சூர்யாவா? nicely ball. This is Yorker length. விக்ரம் படத்துல கமலஹாசனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இது ஒரு விஷயம். இது சூர்யாவா கமலா? உலக நாயகனா ரோலெக்ஸா? 3க்கு 11. 3 பால் 11 ரன்ஸ். 12க்கு 13. இப்ப 3க்கு 11.
extra bounce and white signal. Extra bounce and white signal. So nicely played, straight to the hands, and மறுபடியும் ஒரு ரன் அவுட் தியாகம். நல்ல ஒரு த்ரோ, ஷார்ப்பான ஒரு த்ரோ பிரவீன் கிட்ட இருந்து. ஸோ அவர் தான் வந்து டீம்ல எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டோட இருப்பாரு. பிகாஸ் ப்ரீவியஸ் ஓவர் அவரோட தான். 2 ball 9 runs, 2 பாலுக்கு 9 ரன். கட்டாயமா 2 பாலுக்கு 2 பவுண்டரி வந்தே ஆகணும், கம்பல்சரி. 2க்கு 9. நேற்று டேல வந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படியே எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. Oh, connection, super connection, just over the finger and maximum signal. What a game! நேத்து வந்து ரிசல்ட் வந்து வேற, ரபாடா விக்கெட் ஆனாரு. ஆனா இங்க ஆடுறது சூர்யா, the ரோலெக்ஸோட கட்டு, ஒரே கட்டு. இதுக்கப்புறம் எப்படி கூப்பிடணும்? ஓகே சார், ஓகே சார் மட்டும்தான். 1 ball 3 runs, 1 பாலுக்கு 3. மேட்ச் தரமா இருந்தது. அதே போல 2வது மேட்ச் இன்னும் தரமா. அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் தான், 2 to draw 3 to win, 4 6 இல்ல டபுளா சிங்கிளா டாட் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. 1 ball 3 runs, ரோலெக்ஸ் ஆர் உலகநாயகன். அண்ட் பாலை மிஸ் பண்ணிருக்காங்க கீப்பர் சைட்ல இருந்து. அண்ட் ரன் அவுட் நடந்திருக்கிறது. டீம் அரவிந்த் பிரதர்ஸ் இந்த கேம்ல டர்னிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி 1 பாலுக்கு 3 ரன் அப்படின்ற நேரத்தில் வந்து நம்ம சனி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த கேமை பிடிக்கிறாங்க. சூப்பரான பிடி. அரவிந்த் பிரதர்ஸ் 1 ball 3 runs, thriller victory. But